மாப்பிள்ளை. இன்னைக்கு பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 4 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். டடன் டடன். நான் இந்த வேலண்டைன்ஸ் அப்டேட்டில் எவனோ கத்துறான், யாருன்னு தெரில. வேலண்டைன் அப்டேட்டில் ஸ்பின் பண்ணேன், அதில் எனக்கு நிறைய கிடச்சிது. இங்கே பாருங்கள், ஆக்சசரிஸில் 2மே கிடச்சிருச்சு. ஒன்று கியூபிட் ஸ்டாப் ஹேட்டு, இதுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஹார்ட்ஸ், இந்த ஹார்ட்ஸ் இது, அப்புறம் ஹெல்த்து, மீலி டேமேஜு, எனர்ஜி, அப்புறம் இது. அதுக்கப்புறம் எனக்கு மேக்மா ஃப்ரூட் கிடச்சிது, இதில் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதில் போனீங்கன்னா டடன் டடன் பேக்ரவுண்டு கிடச்சிருக்கு. 2 பேக்ரவுண்ட் இருக்குது, 2மே கிடச்சிருச்சு. எனக்கு இதாக பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இதை வச்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம 60வது லெவல் அன்னைக்கே போயிட்டேன். இப்போ நம்ம அங்கே டெசர்ட் ஐலாண்டுக்கு தான் போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் போகணும். இப்போ அப்படியே ஏதாவது மூவ்ஸ் யூஸ் பண்ணிட்டே போகணும். ட்ராஷ் ஸ்பீடாக போ. இங்கே அங்கே வரைக்கும் போகுது. அங்கே எவனோ பறந்துட்டு இருக்கான்னு தெரியுதா? யாருன்னு தெரியலையே. 2 பேர் பிவிபி. இங்கே பாருங்க, 2 பேர் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நம்ம குறுக்க போனோம்னா நம்ம பயங்கரமாக அடி விடுக்குதே. குறுக்க போனோம்னா நம்ம தான் செத்துருவோம்னு நினைக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிடலாம், அதுதான் நல்லது நம்மளுக்கு. இங்கே குஸ்துக்கு வரும். பிரமிட், டெசர்ட் டெம்பிள். அங்கே டெசர்ட் டெம்பிளுக்கு லூட்டுருக்கணும். ஓ மை காட், ஒன்றா சேர்த்துட்ட பார்த்தீங்களா? சவுண்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரியே சேர்த்துட்டேன்னா அந்த செஸ்ட் எடுக்கணும், எடுத்துட்றேன். ஓகே, எடுத்தாச்சு. வேறு இங்கே என்னமோ புதுசாக ஒன்று இருக்குது. சரி, குஸ்ட்டு. அங்கே ஒரு செஸ்ட்டு. இங்கே பாருங்களேன், இங்கே காணோம். இவனுங்க போடுற சண்டே. டெசர்ட் ஆஃபீஸர் எடுப்போமா? என்னது 75 வேணுமா? ஐயே, டெசர்ட் பண்டிட்டு 60. யார் அவன்? இது கிறிஷுவா? இவனை அடித்தா $50,000 கிடைக்குமா? ரியல் லைஃப்பில் கிடச்சா அப்படி இருக்கும். $50,000. அம்மா அடிக்காத. இவன் தான் டெசர்ட் பண்டிட். நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஐலாண்டில் பண்டிட்டுன்னு ஒருத்தான் அடிச்சுப்போம். அவன் டெசர்ட் பண்டிட். ஓகே, அடி வாங்கு. அடுத்த இவன் மூவ் யூஸ் பண்ணலாம். நம்ம போன வீடியோவில் இந்த ஐஸ் ஃப்ரூட் எடுத்துட்டோம். இந்த ஐஸ் ஃப்ரூட் யூஸ் பண்ண நல்லாயிருக்கு, ஈஸியாக. நம்மளும் போய் ஒரு அடி அடிச்சுட்டு வருவோம். ஹாய், நம்ம மேலே ஒன்றும் படலை. இங்கே பாருங்க, ஆகுமக்குள்ளேயே போக முடியுது. ஐஸு உருகும் தானே? என்னடா லாஜிக்கே எல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, திரும்பி இது சண்டை போடுவோம். ஆமாம், இவங்க அடிக்கிறது நம்மளுக்கு அடி உள்ளதில்ல. ஆமாம், அடி உள்ளல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அடிக்காதடா, போடா. என்னைய அடிச்ச? நம்மளுக்கு அடுத்த இதுக்கு இன்னும் 2 இது வந்து ஐஸ் சர்ஜ் வந்துடும். 2 பேர் அடித்தா போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மாஸ் கிடச்சா போதும். ஒரு மாஸ்னா அந்த பிளானட் இல்லை, மாஸ் பிளானட். லெவலப்பும் ஏறிச்சு. இன்னும் 2 தட்டு லெவல் 62 இருக்குது. புரியலையே.
மறுபடியும் எடுப்போம். இருங்க, நம்ம ஆக்சசரிஸ் போட்டு பார்க்கலாம். எவனும் அடிக்க வரணும் இல்லை. ஓகே, ஆக்சசரிஸ். ஐயோ, லெவலப் போட்டுக்கலாம் இதில் ஒரு. அப்புறம் டிஃபென்ஸு. இங்கே பாருங்க, இவன் பெருசாக இருக்கான். எப்படி பெருசானா? என்னால் அடிக்க முடியாது சார். 15 மினிட்ஸ் அனபல் வீட்டு. ஓ, இப்போ அந்த பிவிபி அதுக்கு தானா? நம்மளுக்கு எது போடலாம் இதில்? இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சு இன்னமும் இருக்குது. இதில் எது போடுறது? இதுவா எது நல்லாயிருக்கும்? மூமெண்ட் ஸ்பீடு இதில். ஹெல்த்து 214. இதில் அப்போ இதுதான் கியூபிட் ஸ்டாப் ஹெட் தான் நல்லது. இங்கே பார்த்தீங்களா? ஷாயிங். வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோ. அந்த தொப்பி மாதிரியே இருக்கே. இதுக்குள்ளேருந்து முயல் வரும்னு நினைக்கிறேன். ஐயா, ஐஸ் சர்ஜ் வந்துருச்சு. இதை யூஸ் பண்ணிக்குமா? இந்த வாங்கிக்கோ. இன்னும் அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ தூரம் பயங்கரமான அட்டாக்காக இருக்கும் உங்களுக்கு. இங்கே வா, அவங்கிட்ட போகாத, ஒரே அடிக்கடி சேர்த்துருவேன். இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரே நேரத்தில் ஐஸ் சர்ஜ் போடலாமா? இந்த நீ ஒரு அடி. இந்த நீ வா, நீ ஒரு அடி. அப்படியே எங்கள் அப்பா எங்கேயோ பறக்குறானுங்க. ஏதாவது சவுண்டு கேட்டால் மன்னிச்சுக்கு. இவனுங்க அடிக்கிறதுலாம் நம்மளுக்கு வலிக்கவே இல்லை. கொசு கடிக்குது. கொசு தானே, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, கொசு கடிச்சிட்ருக்கு. கொசு போ கொசு போ. இன்னைக்கு அட்லீஸ்ட் 75 லெவலாவது போயாகணும். இந்த ஐஸாக இருக்கு. ஐயோ, தப்பாக போட்டேனே. குஷ்டு முடிஞ்சு. ஒரு இதுக்கு 2 லெவல் இருக்குது. இப்போ எத்தனை குஷ்டு முடிக்கணும்? செஸ்ட்டு. நம்மக்கிட்ட இதை காசு இருக்குல்ல, ஒரு ஸ்பின் பண்ணிட்டு வரலாமா? பண்ணலான்னு நினைக்கிறேன். நடந்து போகலாமா, நீந்து போகலாமா? கப்பலில் போகலாமா? சரி, கப்பல்லே போய்ப்போம். காசு தான் இருக்குல்ல. இது எதுக்கு வாங்கினேன்? சாரி, தப்பாக வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரிட்ஜா? ஐயோ, மறுபடியும் அதே வாங்குறேனே. ஸ்லூப்பு. ஓகே போ. ஓகே, அப்படியே கப்பலில் ஓட்டிகிட்டு போகலாம். ஷார்க்கு ரேஸ் எவனாவது கப்பலில் ஓட்டிகிட்டு போவானா? நான் ஓட்டிகிட்டு போவேன். ஆமாம், எங்கே இருக்கு? ஐயோ, அதை மறந்துட்டேன். எங்கே இருக்கும் இப்படின்னு நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் அப்டேட்லாம் முடிஞ்சதுனால மிடில் டவுனில் நார்மலாக இருக்கும். எங்கே போகணும்? இப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து மெரைன் ஸ்டார்டரு. அப்போ இங்கே தான் இருக்கும். கரெக்ட் தான். அங்கே இருக்கு பாருங்க. வந்துருச்சு. செஸ்ட் இருக்கு. சரி, செஸ்ட் வேணாம் விடுங்க. சீக்கிரம் போடா. இதுக்கு நம்ம நடந்து போனாலே சீக்கிரம் போகலாம் மாட்டேங்க. இங்கே பார்த்தீங்களா, குண்டு போடலாம். டொமைல் இன்னும் வெடிக்கல. டொமைல் இந்த சைடு. டொமைல் இங்கே வேணா இருக்கான். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த கழுகு மண்டையம் தானே ஃபஸ்ட்டாக செகண்டோ? கழுகு ரக்க மனிதன் இவன் தான். ரக்க மனிதன். இந்த ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ண போகிறான். ஒரு மாசாக போகணும். அப்போ தான் மாஸ் என்ட்ரி கொடுத்தா தான் கச்சா நல்லதாக கொடுப்பானாமா. நாங்கள் மாஸ் என்ட்ரி கச்சா இங்கே பாரு, ஒழுங்காக கொடுக்கு.
இப்போ மட்டும் என் ஒழுங்காக கொடுக்கல. இந்த வாங்கிக்கோ, இந்த இது வாங்கிக்கோ. பயமுறுத்தியிருக்கேன். ஒழுங்காக ஏதாவது நல்ல ஃப்ரூட்டாக தரணும். ஏதாவது மொக்கையா தந்த மறுபடியும் மண்டையிலே போடுவேன். என்ன கிடைக்க போகுது? ஏய் ஸ்ப்ரிங்கு மொக்கையா தரானே. அச்சோ, ஸ்ப்ரிங் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாங்கிக்கோ. ஏ இந்த ஐயோ கீழே வந்துட்டேனே. சரி விடுங்க, பாவம் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இது இருக்கா? ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரிங்கு இருக்கு. நம்மளுக்கு மேக்மா ஃப்ரூட் சாப்பிட்லாமா என்ன? நம்ம தான் ஹோம் பாயிண்ட் இருக்குல்ல. மேக்மா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேக்மா சாப்பிட்லாமா வேணாமான்னு. சாப்பிட்டா நல்லா இருக்குமா? குஷ்டு எடுத்துருக்கேன். இந்த நீ ரெண்டடி வாங்கடா. இந்த நீ ரெண்டடி எல்லாரும் இங்கே வாங்க. பறக்க விடலாம். பறந்துட்டானுங்க. பறக்கிறோம். அடுத்த ஐஸ் பேர்டுன்னு இருக்கு. அது 50வது லெவலில் தான் வருமா? ஏய் நீங்கள் அடிக்கிறதெல்லாம் எனக்கு வலிக்கவே இல்லை, போங்கடா. ஒரே கொசு தொல்லையாக இருக்கே. அச்சோ, இப்போ நான் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அடிச்சிட்டேனே. இருங்க, இங்கேருந்து இதுன்னு இன்னும் ஒளியட்டம் தெரியுது. ஜஸ்ட் அச்சோ, எங்கேயோ விழுந்துட்டேன். என்னது இது? சீக்ரெட் பேஸா? மேலே எவனும் இருக்கான். ஹாசனா? ஹாசன், யூஆர் நாட் ரெடி எட்டு ஹோமியா? யார் இவன்? புரியலையே. சரி வந்த வழியிலே போயிடலாம். போடா. இப்படி தானே? இங்கே தானே? ஓட்டது ஒரு எப்பயும் நைட்டாகவே இருக்கு. இங்கே தான் என்ன ஒளிவட்டம் தெரியுது. ஒருவேளை இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வரும், அதான் ஒளிவட்டம் தெரிஞ்சோ? மேபி இருக்கலாம். இன்னொரு செஸ்ட். இந்த செஸ்ட்டு கீழே ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஸ்பான் ஆயிட்டானுங்களா? இந்தா மிஸ் ஆகிட்ட. இந்தா நீ மிஸ் ஆகிட்டே இருக்காங்க. பறக்க விடலாமா? டொமேல் இங்கே பாருங்க, 500 டேமேஜ் இருக்குது. அங்கே பாருங்க, ஒருத்தர் அந்த இடத்துல மறந்துட்டு இருக்கான். வாங்கிக்கோ. இருங்க, இந்த செஸ்ட்டு கீழே ஏதாவது இருக்கு? நல்லதா ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. நீ மட்டும் ஏன்டா அங்கே இருக்க? இந்த நீ கீழே போ. போயிட்டான். நான் எங்கே போனா? இந்த கீழே இருக்கான். புஷ்டு முடிஞ்சு. ஒவ்வொரு இதுக்கும் 2 லெவல். இதுக்கு ஒரு 3, மீதி இருக்கிறதா இதுக்கு. இங்கே 2 சண்டை போட்டுருந்தானுங்க, காணோம். இந்த இதுலேயே இருங்க, ஷாப்பில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? எட்டி, கண்ட்ரோலு, டைகர். இன்னும் 2 ஒரே ரேட்டாக போட்டுருக்கு. என்னது இது? 24 மணி நேரத்துக்கு? என்னது இது? 24 மணி நேரத்துக்குன்னு 2 XP பூஸ்டா? XP பூஸ்ட் குடிக்க சொல்கிறானுங்க. சேஞ்ச் ரேஸு, நம்மகிட்ட ஷார்க் ரேஸ் தான் இருக்குது. ரீஃபண்ட் ஸ்டார்ச்சு, ரீஸ்பான் பாஸு, +1 400 ரூப்ளாக்ஸா? இதேங்கப்பா. இங்கே கசினா? என்னது இது? கசினு. சரி, இதெல்லாம் பர்மனெண்ட்டா? நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா? ஏதாவது புத்தா தான் இதில் இருக்கிறதுலே நல்ல கிரைண்டிங் அடிக்கிற ஃப்ரூட்டுன்பாங்க.
வேறு ஏதாச்சும் நம்ம 5000 ரோப்ளாக்ஸா? இங்கே பாருங்க, எங்க டேய் வாடா. இங்கே பாருங்க, என்கிட்ட 0 ரோப்ளாக்ஸ் தான் இருக்குது. இதில் இங்கேருந்து நான் 5000 ரோப்ளாக்ஸ் எடுப்பேன். இதெல்லாம் நம்மளே ஒரு நாள் வாங்கலாம், ஆனால் எப்போ தான் தெரியாது. ட்ரேடிங் ஆப்ஷன் செகண்ட் சீல இருக்கும். எங்கே மேலே இங்கே பாருங்களேன், மேலே போய் உட்காந்துட்டானுங்க. இங்கே வாங்க, கீழே வாங்க, கீழே வாடா. ஏன் கீழே வர மாட்டேங்கிறான்? இங்கேயாச்சும் முடிச்சிடுவோமா? மறுபடியும் ஒரு ஐஸு சர்ஜம் போட்டால் பறந்துடுவானு. 3 பேருமே மேலேயா? காணோம். விண்வெளிக்கு ஏதாவது போயிட்டானுங்களா? இங்கே இங்கே தான் இருக்காங்க. இந்த வாங்கிக்கோ, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஜஸ்ட்டு ஓகே. மறுபடியும் வேறு என்ன நல்லா இருக்கீங்க? ஸ்டாச்சு க்ளோஸ் இருக்குது, அவ்வளோதானா? செட்டிங்ஸில் எனபிள் பிவிபி ஆனால் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனே. எனபிள்யே இது என்னது? ஃபாஸ்ட் மோடு டிசபிள்ஸ் மெட்டீரியல்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் மொபைல்ஸா? டர்ன் ஆன் ஆர் எபிலிட்டி கேமரா ஷேக். அதெல்லாம் வேணாம். சரி நான் மாடர்ன். சரி என்னதுரா அது? என்னென்ன ஓகே. என்னது? ஓ இது புரியலையே எனக்கு. மாடர்ன். ஆனால் இன்னொன்று என்னமோ இந்த சைடில் இருக்குமே, என்ன இருக்கும்? இங்கே என்னமோ இருக்குமே. எங்கே செட்டிங்ஸை காணும் இந்த சைடில்? ஓ இது நடக்கிறது. நம்மளுக்கு மாடர்ன்லாம் வேணாம். டபுள் டப்னா அபிலிட்டிஸ். ஓ இப்படி ஆன் பண்ணி வச்சுக்கிறதா? நம்மளுக்கு மாடர்ன்லாம் வேணாம். இந்த நீ வா, நீ வா, நீ வா. என்ன மிஸ் ஆகிட்டு வாங்கட மாட்டியா? இது மேலே அமுச்சு விடுவோமா? இது மேலே அமுச்சு விடலாம். வாடா. இந்த பாருங்க, நான் மேலே போயிட்டீங்களா? என்னடா கீழே விழுந்துட்டானுங்க எல்லாம். எதுக்குடா கீழே வந்தீங்க? திரும்பி மேலே அமுச்சுடலாமா? அமுச்சுடலாம். இந்த மறுபடியும் மேலே போ. கேக்டஸ்லாம் அடிச்சிட்டேன். ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு. இது டெசர்ட் பாலைவனம் தானே? பாலைவனத்தில் சூடாக இருக்கும்ல. அப்போ நான் ஐஸ் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறேன், அப்போ நான் உருகுவேனா? ஆனால் அந்த மாதிரி எதுவும் தெரிலையே உருகிற மாதிரிலாம். 100 தொட்டாச்சு. 101 மொய் வைக்கிற மாதிரி 101 வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும் வீடியோ முடிக்கிறதுக்கு. சரி இருங்க, நான் ஒரு 75வது, இவன் தான் கடைசி இதுன்னு நினைக்கிறேன். இவனை அடித்தா 75வது லெவல் போயிடணும். போகலை. அருமைடா. ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, பேசாமல் அப்படியே அடிச்சுவோமா? ஒரு 1000 கிட்ட தான் இருக்குது. அப்படியே அடித்தாலே ஏறிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒருத்தன் நீ தான் அந்த பலியாடு. சரி நீ தான் கடைசி பலியாடு. ஓகே 75 வந்தாச்சு. 60 போட்டுடலாம். இப்போ நம்ம ஐஸ் ஃப்ரூட்டு கிட்டத்தட்ட. ஆமாம் இங்கே டெசர்ட் பண்டிட் மட்டும்தான் இருக்கானுங்க. அப்போ டெசர்ட் ஆஃபீஸர் எங்கே? இங்கே பாஸ் ஆனால் இல்லை. செஸ்ட்டு எங்கே? அப்படியே சுற்றி பார்ப்போமா? சுற்றி வந்தீங்க.
இங்கே ஒரு செஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே ஒரு செஸ்ட்டு. பிரமேடுக்குள்ளே வழி ஏதாவது இருக்கா? இருங்க அப்படியே. இங்கே ஏதோ தனி ஏரியா இருக்குது, போவோமா? சைன் 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 சைன். இது யாரா இவன்? பாஸ் ஆனால் ஒருத்தன் தான் இருப்பான். இவன் தான் டெஸ்ட் ஆஃபீஸரு. அட இவன்டா. சரி அடிப்போம். இவன் 70 லெவல் தான் இருக்கான், நம்ம 75வது லெவல் இருக்கோம். அப்புறம் ஏன் 6 பேர் அடித்தாலே போதுமா? வாவ். எப்படி ஹெட் ஷாட் கரெக்டாக வச்சோன்னா குறி வச்சா யாரா விழணும். குறி வச்சா யாரா விழணும்டா. விழுந்துச்சு. ஏன் மட்டும் ஏன் தனியாக இருக்கான்? தம்பி நீங்களும் வாங்க. நாங்கள் வாங்க. கேட்டஸே அடிக்க முடியும் நம்ம ஐஸால். ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. டெசர்ட்டில் இருந்தால் நான் உருகணும், ஏன் உருக மாட்டேங்கிறேன்? இன்னும் ஒரே ஒருத்தனை அடித்தாவே போதுமா? இவன் மட்டும் அடிப்போம். ஓகே. நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய். இருங்கப்பா. அப்படியே. ஓகே. பாய். இருங்க. லைக் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு போங்க, மறந்துடாதீங்க.